வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இப்பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டுமென்றால் நமது கைபேசியை தூங்க வைத்துவிட வேண்டும். வாழ்க வளமுடன். மன்றத்தின் மரபுப்படி சாந்த குணம் பொறுமையே தனது பெருமை என்று அருள் தந்தை வேதாத்திரியிடம் அருள் ஆசி பெற்ற நமது மன்றத்தின் மூத்த பயிற்சியாளர் திரு அருள்நிதி MP ராமசாமி அவர்களை அன்புடன் இறைவணக்கம் குருவணக்கம் பாட அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதல்ல இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தே. அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்தபடியாக மன்றத்தின் மரபுப்படி எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லாத்தையும் கவனிக்க முடியும். அந்த வகையில் நம் மன்றத்தினுடைய ஞானாசிரியர் பட்டம் பெற்ற முழு நேர ஊதியமில்லா சேவையாற்றும் அருள்நிதி திரு கலைச்செல்வி அம்மா அவர்கள் மன்றத்தின் பொருளாளரும் ஆகிய
அவர்களை துரிதம் நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஆடி சுற்றி அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரிய தவம் தொடக்கம் ஆகினே. வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாய் நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். நாம் ஆசான் அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். பவானி அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். அதனை சார்ந்த கிளைதவ மையங்கள் வாழ்க வளமுடன். இன்று யோகா தினத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய் அன்பர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வு நமது மன்றத்தின் மரபுப்படி அனைவரையும் வரவேற்க வேண்டும். ஒரு நிகழ்வு நடக்குவதென்றால் அனைவரையும் வரவேற்க வேண்டும். அந்த வகையில் நம் மன்றத்தினுடைய நானாசிரியர் பெற்ற மன்றத்தின் செயலாளர் அருள்நிதி கிருஷ்ணவேணி அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். என்றும் சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று நோக்கத்துடன் உள்ள நமது மன்ற செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். இந்த இனிய மாலை வேளையில் சர்வதேச யோகா தின விழா மிக சிறப்பாக பவானி அறிவித்திருக்கோயிலில் கொண்டாடப்பட்டு கொண்டுள்ளது. இதில் முதல் நிகழ்வாக தொகுப்பாளர் அருள்நிதி விஸ்வநாதன் துணைத் தலைவர் பவானி அறிவித்திருக்கோயில் ஐயா அவர்களையும், இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அருள்நிதி MP ராமசாமி ஐயா அவர்களையும், துரியதவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி P கலைச்செல்வி பொருளாளர் பவானி அறிவித்திருக்கோயில் அம்மா அவர்களையும், தலைமை உரை நல்க இருக்கும் மன்ற தலைவர் மலர்விழி ராஜன் அம்மா அவர்களையும், சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் முனைவர் திருமதி கலைவாணி அம்மா அவர்களையும், யோகா செய்முறை செய்ய வந்திருக்கும் புதூர் சங்கீதா சேகர் அவர்களையும், நன்றி உரை நல்க இருக்கும் அஜித் குமார் துணைத் தலைவர் பவானி அறிவித்திருக்கோயில் அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொள்ள மிகவும் ஆவலோடு வந்திருக்கும் இருபால் மெய் என்பர்களையும் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பவானி அறிவித்திருக்கோயில் பெருமிதம் கொள்கிறது. இன்று சர்வதேச யோகா தின விழா. உலகம் முழுவதும் இன்றைக்கு யோகா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்த சிறப்பு கிடைத்துள்ளது. அப்படிங்கும்போது நம்மளாம் இந்தியாவில் பிறந்ததுக்கு நம்ம பெருமைப்பட வேணும். எத்தனையோ நாளாக இந்த யோகா இருக்குது, எத்தனையோ ஆண்டுகளாக யோகா இருக்குது. இருந்தாலும் அவர் போய் இந்த யோகானால் நல்ல எனர்ஜியாக இருக்குங்காட்டி அதிபர் கேட்குறாரு, எப்படி நீங்கள் சாப்பிடாமல் இப்படி 2 நாள் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் யோகா செய்கிறேன் அதனால் எனர்ஜியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லதுனால அவங்க இந்த யோகா ஜூன் 21 யோகா தினமாக உலகம் ஃபுல்லாக கொண்டாடுற மாதிரி இன்றைக்கி காலையில் கூட நியூஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே சுகாசனத்தில் உட்காந்து செய்கிறாங்க. மோடி எவ்வளோ நேரம் இருக்கிறாருங்க, மெடிடேஷன் முதலாவது வஜ்ராசனத்துலேயே இருக்கிறாரு. எவ்வளோ எனர்ஜிங்க. அதனால் அவருக்கு அவ்வளோ யோகா செஞ்சதுனால அவர் எனர்ஜியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதேமாரி நம்ம மகரிஷி 96 ஆண்டுகள் நல்ல யோகா செஞ்சு தன் உடலையும் மனதையும் நல்ல வளமாக வச்சுக்கிட்டார். அதனால தான் நம்மளுடைய மனவளக்கலை யோகான்னு பேர் வச்சுட்டு போனார். யோகம்னாவே என்னங்க, இணைதல்னு அர்த்தம். ஒன்றோடொன்று இணைய வேண்டும் என்று மனம் வளமாக இருந்தால்தான் நாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எதோட இணைய வேணுங்க, நாம் பெரும்பாலும் நம்மளோட நம்ம குடும்பத்தோடு மட்டும்தான் இணையிறோம். அதுக்குள்ளேயே 1008 பூசல் இருக்குது. ஆனால் சாமிஜி சொல்கிறாரு, நாம் இணைய வேண்டியது யாருங்க, தான், சமுதாயம், இயற்கை. அந்த 3 இணைப்பில் வாழ்ந்தால் தான் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ முடியும், இந்த உலகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். ஏன் இன்றைக்கி ஒரு தனி மனிதன் நினச்சது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி யோகா தினம் கொண்டாடுறாங்க. எதனாலங்க, அவர் அந்த சமுதாயத்து மேலே அக்கறை இருந்ததுனால. அதனால தான் சாமி சொல்கிறாரு, தான் நாம் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாவே என்ன செய்யணுங்க, நம்ம உடலை யோகா செஞ்சு நம்ம அடுத்தவங்களுக்கு சிரமம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். இப்படி நம்ம இருக்கும்போது தான் நம்ம சமுதாயத்தை பற்றி நமக்கு ஒரு அக்கறை வேணும் அப்படிங்கிறாரு. நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறார். சமுதாயத்துக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டுடு அப்படிங்கிறார் சாமிஜி. ஒரு பிடி உணவு நம்ம கைக்கு வரணும்னா யார் உழைக்கணுங்க, இந்த சமுதாயமே உழைக்கணும். உழைத்தால் மட்டும்தான் நம்ம உணவு சாப்பிட முடியும். அவ்வளோ ஒரு பிடி உணவுக்கே உலகம் நம்ம சமுதாயம் நமக்கு தேவைப்படுதுங்கும் போது, இன்று வரையிலும் நாம் இன்றைக்கி படித்தது, இன்றைக்கி நம்ம ரோட்டில் பயணம் செய்கிறோம், பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறோம், காலேஜில் படிச்சிருக்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், எந்த இடத்துக்கு போட்டுங்க ஒரு தனி மனிதன் ஏதாவது உருவாக்க முடியுமானா முடியாது. சமுதாயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலக சமுதாயத்தில் நம்ம சிறப்பாக வாழ முடியும், மன அமைதியாக வாழ முடியுங்கிறத மகரிஷி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்னங்க, சமுதாயத்தில் நமக்கு கடமை இருக்குது. அதனால தான் சாமி சொல்கிறார், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டுங்கிறாரு. சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் எப்படி நினைக்கணுங்க, நம்ம உயிராக நினைக்கும் போது அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. தலைவர் மட்டும்தான் நினைக்கணுமா அப்படின்னா நம்மளாம் யாருங்க, நம்மளும் ஒரு தலைவர் தான். வீட்டுக்கு ஆண்கள்லாம் இருங்க குடும்பத் தலைவர், பெண்கள்லாம் குடும்பத் தலைவி. நமக்கு பொறுப்பு இருக்குது. நம்ம குழந்தைகளை வளர்த்துறது மட்டும் நம்ம பொறுப்பு கிடையாது. நம்மளுக்கு சமுதாய அக்கறை வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது மனவளக்கலை. அதுக்கு முன்னாடி என்னங்க, நம்ம குடும்பத்தோடு மட்டும்தான் நம்ம மைண்டு வேலை செய்யும். நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம ஃபேமிலி நல்லா இருக்குதா, ஓகே. அதுக்கு மேலே நமக்கு அந்த சிந்தனைகள் வராது.
இங்கே நம்மளுடைய குரு தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் தான், குரு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கடமை இருக்குது. ஏன்னா நம்ம இந்த சமுதாயத்திலேருந்து நம்ம வாங்கிட்டே இருக்கிறோம். பிறந்ததுலேருந்து நம்ம 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 உயிர் இந்த மண்ணில் விட்டு போகிறதுன்னு யாருக்கு நமக்கு சோறு போட்டுட்ருக்குறோம்? அந்த சமுதாயம் தான் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சிட்ருக்குது. நம்ம அம்மா அப்பா என்ன கொடுத்தாலும் என்னங்க, நம்ம பணம் கொடுத்தா எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறோம். பணம் கொடுத்தா எல்லாம் கிடைக்குதுன்னா அதெல்லாம் சும்மா இன்னும் நம்ம இந்த புடவை ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்குறோன்னா 500 ரூபா கொடுத்து நம்ம தயாரிக்க முடியுமானா முடியாது. எத்தனையோ உழைப்பால தான் நம்மளுக்கு இந்த புடவை ஒரு 500 ரூபாய்க்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் கடன் படுறோம். ஒவ்வொரு காலையில் பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷிலிருந்து இரவு படுக்கிறதுன்னு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஏனுங்க சமுதாயத்திட்டிருந்து நம்ம வாங்கி தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்குறோம். சும்மா வாங்கிட்டே இருந்தால் என்ன ஆகுங்க? கடன் என்ன ஆகுங்க? அதிகமாகிட்டு தான் இருக்குது. சமுதாயத்துலேருந்து நம்ம ஒருத்தர்கிட்டருந்து நான் வாங்கிட்டே இருந்தேன்னா அது என்னங்க? கடனாக தான் இருக்குது. அதனால தான் சாமி சொல்கிறாரு, அந்த கடனை நீ திருப்பி கொடுத்துட்டு போ, அது உன்னோட டியூட்டி. கடன் ப்ளஸ் மை கடமை, உன்னோட கடமையை நீ செஞ்சுட்டு போ. வந்ததுக்கோசரம் வெந்ததை தின்று விதி வந்தால் சாவதல்ல வாழ்க்கை அப்படிங்கிறார். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடனே அப்படிங்கிறார். நீ தினம் அந்த கடனை நீ கழிச்சிட்டு இருக்கணும். ஏதாவது ஒன்று சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்கணும். அப்படியெல்லாம் செஞ்சதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நம்ம இவ்வளோ இதாக உக்காந்துட்ருக்குறோம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் உழைப்புங்க? அவங்களாம் இருக்கிறாங்களா? நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் நாம் அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம்ல. அப்படி அவங்கெல்லாம் முயற்சி செஞ்சு இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம், இந்த பில்டிங்க்கு எத்தனை பேர் உழைப்பு இருக்கும் போது இந்த சமுதாயத்தில் எத்தனை நம்ம பெற்றுட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது எத்தனை பேர் உழைப்பு நம்ம தினம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். திருப்பி கொடுக்கணுங்கிற அறிவு இங்கே மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுதான் யோகம். மனசு எதுக்கோட? சமுதாயத்தோடு இணைக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது இயற்கையோடு இணைக்கணும் அப்படிங்கிறார். இயற்கையை பற்றிய அறிவு வேணும் அப்படிங்கிறார். நம்மளே ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுன்னா கூட என்ன நினைக்கிறேங்க, என்னால் தான் இதை செஞ்சேன், என்னால் தான் இது பண்ண முடிஞ்சுது, நான் அப்படிங்கிற ஏதோ ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டா கூட என்னால் தான் முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாம் உணர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க? என்னால் முடிந்தது அப்படிங்கிறது ஆணவம். என் கையில் எதுவும் இல்லை, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுதான் வழி நடத்துதுங்கிறது தான் ஞானம். பெறுவதல்ல ஞானம், விடுவது தான் ஞானம் அப்படிங்கிறார். நான்கிற அகத்தை விடுவது தான் ஞானம் அப்படிங்கிற போது நம்ம இயற்கையை பற்றி உணர வேணும் அப்படிங்கிறார். இயற்கை நமக்கு மீறின ஒரு சக்தி, அது நினச்சா என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிறார். இயற்கை என்ன பண்ணுங்க, நாம் என்ன கொடுக்குறோமோ அதை திருப்பி நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்குது. இயற்கையிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் அது பொறுத்துட்டே இருக்குது. கடைசியில் என்னங்க, திருப்பி நல்லா பலமாக கொடுக்கும். அப்படிங்கிற அறிவு நமக்கு இருந்ததுன்னா நம்ம இயற்கையை போற்றி மதிப்போம். அப்படி அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். கடவுள், தெய்வம், இறைவன் அப்படின்னு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சாமிஜி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், அது இயற்கை, நேச்சர். நீ என்ன செய்கிறியா அதுக்கு உண்டான விளைவு கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் வந்தே தீரும் அப்படிங்கிறாரு. அந்த அறிவு நமக்கு இருந்ததுன்னா நம்ம எப்படி நம்மளுடைய எண்ணம் சொல் செயலெல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லதாக தான் நினைப்போம், நல்லதாக தான் செய்வோம், நல்லதாக நடக்கணும்னு நினைப்போம். நம்ம கெட்டது நினைப்போமா? ஏன் திருப்பி நமக்கு வரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் முற்பகல் பிறருக்கு இன்னா செய்யின் பிற்பகல் தானாக வரும் அப்படிங்கிறார். நீ முற்பகல் ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா பிற்பகல் உனக்கு என்ன வருங்க? துன்பம் வந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இயற்கை, தான் சமுதாயம், இயற்கைங்கிற முக்கூடலுக்குள்ளே 3 இணைப்புக்குள்ளே தான் என்ன பண்ணுங்க ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துட்டுருக்கிறான். அதை சொல்கிறது தான் மனவளக்கலை யோகா. யோகம்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நாம் ஒன்றுக்கொன்று இணைதலோடு போகிறோம். இயற்கைக்கு மீறி நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கு உண்டான விளைவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்றைக்கி ஒரு கேட்டதுக்கு இறைவன் கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நம்ம தப்பு செஞ்சால் இறைவன் தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிறது தெரியணும்லங்க. நம்மளுக்கு தெரியுதா? நமக்கு தெரியுது. கேட்டது ஏதாச்சும் ஒன்று நிறைவேறணும்னா யார்கிட்ட போய் கேட்குறோங்க? கடவுள்கிட்ட போய் கேட்குறோம், எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஒரு தப்பு செஞ்சால் இறைவன், அதே இறைவன் திருப்பி நம்மளுக்கு தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பே செய்ய மாட்டோம். அதை சொல்லித்தரதான் மனவளக்கலை யோகா. அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் இணைக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கி அந்த மனவளக்கலையில் இந்த உலகம் ஃபுல்லாக இதை கொண்டாடிட்டு இருக்குதுன்னா ஏதோ ஒரு குருவோட தொடர்பு நம்மளையெல்லாம் இணைத்து நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குது. அந்த அளவுக்கு அந்த இணைப்பில் இன்றைக்கி நம்மளுக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் திருமதி கலைவாணி அம்மா அவர்களை நான் பவானி அறிவித்திருக்கேன். நம்மளாம் ஏதோ ஒரு இணைப்பு அவங்கள தூண்டி விட்டு நாங்களும் அபிராணி அம்மாவும் நிறைய, ஏன்னா கல்வித்துறை சார்ந்தவங்கள் வந்தால் தான் இது யாருக்கு போய் சேரணுங்க? இளைய தலைமுறைக்கு போய் சேரணும். இளைய தலைமுறைகள் சேர்ந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். மகரிஷியோட விருப்பமே அதுதான், இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு போய் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது. அதனால் நாங்களும் நிறையா கல்வி சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் போய் அணுகுனோம். அபிராணி அம்மா கூட கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாருமே என்னங்க
லேடிஸாக போயிட்டாங்க. அந்த உயர் போஸ்டிங்கில் இருக்கிறீங்களா லேடிஸாக போயிட்டாங்க. அவங்களால அவ்வளோ தூரத்துலேருந்து சேலத்துலேருந்து வந்துட்டு நான் திரும்பி ரிட்டர்ன் போக முடியாதுங்கம்மா. அப்படி அவங்களுடைய சூழ்நிலையை நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுலேயும் மீறி இறைநிலை என்ன பண்ணியிருக்குதுங்க, எங்களுடைய அழைப்பை ஏற்று அவங்க எவ்வளவோ லேடிஸுங்கும் போது சண்டே ஒரு நாள் தான் லீவு. அந்த லீவில் கூட நம்மளும் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த குரு தூண்டி விட்டது. அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்து உட்காந்துருக்குறாங்க பவானி அறிவித்திருக்கோயில்ல. இதெல்லாம் என்னங்க, ஒரு யோகம், இணைதல், ஒரு நல்ல காரியத்துக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி சண்டே ஒரு நாள் எப்படிங்க, ஜாப்புக்கு போகலினாவே நம்மளை கூப்பிட்டனாமேன்னு சொல்லுவோங்க. இன்றைக்கெல்லாம் வேலை இருக்குது, என்னாலையெல்லாம் முடியாது உதவி, இன்றைக்கெல்லாம் கிளாஸ் போட்டுறாது அப்படிமா. ஆனால் அவங்க வேலைக்கு போயிட்டு எவ்வளோ ஒரு லேடிஸ்க்கு எவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு நம்மளுக்கு புரியுது. அந்த சிரமத்திலேயே நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம் பவானி அறிவித்திருக்கோயிலுக்கு வந்திருக்கும் அம்மா அவர்களை மீண்டும் ஒரு முறை பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பெருமுயற்சி செய்து ஏற்பாடு செய்துள்ள பொறுப்பாசிரியர் உதயகுமார் ஐயா அவர்களையும் முத்துமாரி அம்மா அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோயிலின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்ற வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக எந்த ஒரு நிர்வாகம் அல்லது மன்றம் சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் தலைமையேற்றுள்ள தலைவர் அவர்கள்தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் என்றும் புன்னகை முகத்துடன் காணும் நமது மன்றத்தின் ஞானாசிரியருமான திரு அருள்நிதி அம்மா மலர்விழி ராஜன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். அருளை உணர்ந்தோர், அறிவை உணர்ந்தோர் 1000ல் ஒருவர், அருளை உணர்ந்தோர் 1,00,000ல் ஒருவர், குருவை உணர்ந்தோர் 1,00,000,000 ஒருவர், கருவை உணர்ந்தோர் காண்பதரிது என்ற ஒரு வகையிலே நம்முடைய அற்புதமான இந்த மனவளக்கலையை தோற்றுவித்த நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் இங்கு நமக்கு சிறப்புரைவாற்ற வந்திருக்கும் சக்தி சுகர்ஸ் தாளாளர் கலைவாணி அம்மா அவர்களையும் வணங்கியும் மற்றும் செயலர் பொறுப்பாளராக தலைமையேற்று வீட்டிருக்கும் அன்பு சகோதரிகளையும் இங்கு குழுமியிருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்த பொறுப்பாசிரியர் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த தலைமை உரையை சிறிது நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்டர்நேஷ்னல் யோகா டே என்பதை மிக சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த யோகக்கலை என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த யோகாவை தோற்றுவித்த ஒரு பெருமை அப்படிங்கிறது இந்தியாவை சாரும். அந்த வகையில் இப்போ இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பெரும் அவலங்களுக்கும் போட்டிகள், சவால்கள், ஒரு அலைச்சல்களுக்கும் இடையிலே மக்களுக்கு தனி ஒரு மனிதனுக்கு முதலில் அமைதி தேவை என்பதை உணர்ந்த நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயராது இதை ஏற்பாடு செய்து செப்டம்பர் மாதம் 2014 எல்லா உலக நாடுகளும் இந்த யோகா தினத்தை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஏற்பாடு செய்ததன் விளைவாக 2015 ஜூன் 21 ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக யோகா தினம் கொண்டாடி கொண்டு வரப்படுகிறது. 190 நாடுகளும் இதை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது பெருமைப்படத்தக்கது. அந்த வகையில் இந்த யோகா அப்படிங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லைங்க. இது ஒரு சடங்கோ, இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் யோகா அப்படிங்கிறத பேசிட்டு போகிறது கிடையாது. யோகா என்பது உடல், உயிர், மனம் சார்ந்தது. இந்த உடலும் மனமும் ஆன்மாவும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி.
இந்த பயிற்சியை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வதன் அவசியம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பல வேலைகளை செய்கிறோம் இல்லையா? காலையிலேருந்து மாலை வரைக்கும் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். பல வேலைகள் செய்யும் போதும் அதில் லயத்து செய்ய முடிகிறதா என்றால் கிடையாது. ஒரு வேலை செய்துட்ருக்கோம், அப்பயே நம்ம என்ன மனசு நேற்று நடந்தது, நாளைக்கு நடக்க போகிறது, இன்னும் என்ன செய்ய போகிறது அப்படின்னு இந்த 3 காலத்திலுமே சிந்தித்து கொண்டே தான் இருக்கிறதே வழியே ஒரு நிலையாக அந்த வேலையில் நம்மளால் என்ன பண்ண முடியலைங்க, நிலையாக இருக்கிறதுக்கு முடியவில்லை. இப்போ இந்த யோகா செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மனம் ஒருமுகப்படுகிறது. மனம் ஒருமுகப்படும் போது நம்முடைய வேலைகளினுடைய பளு குறைகிறது என்பதை இதை செய்து பார்த்தவர்களுக்கு தெரியும். ஒரு சிலர் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சின்ன வேலையை செஞ்சவ பெருசாக செஞ்சது மாதிரி ரொம்ப ஐயோ அவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் அவர்களுடைய மனமும் உடலும் ஒத்துழைக்காத தன்மை தான். யோகாவில் 4 விதம் இருக்குது. பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம்னு சொல்லிட்டு. இதில் பக்தி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமானா மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, அவ்வளோதான். பக்தி அப்படிங்கிறது அன்பு செலுத்துவது, எல்லோரிடத்திலும் அன்பு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் தண்ணி வச்சா போகிற வர ஒரு நாய், குருவி, காக்கா, குருவி தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறது கூட ஒரு பக்தி தான். கடவுள் மேலே பக்தி செய்வது தான் பக்தி என்பது கிடையாது. பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் பக்தி யோகம் என்ற ஒரு முறை வந்தது. அதன் பிறகு கர்மயோகம். கர்மயோகம் என்பது எதிர்பார்ப்பே இல்லாமல் கடமையை செய்வது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, நம்முடைய கடமை என்னவோ அதை மட்டும் செய்வது. சாமிஜி அதை அழகாக சொல்லுவார். நன்மையை பிறர் கழித்து நட்டத்தை தானேற்று வாழும் நிலை ஈசன் நிலைம்பர். அந்த வகையில் இந்த கர்மயோகம் என்பது எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு செய்வது. அடுத்தது ஞான யோகம். ஞான யோகம் அப்படிங்கிறது அறிவு வழி, சிந்திக்கும் திறமை. ஒருத்தர் ஞானம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா? அவங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை லகுவாக கொண்டு போகணும். ஞானம் பெற்றாங்கன்னு காவி உடை போட்டுக்கிட்டு கமண்டலத்தை தூக்கிட்டு உத்ராட்சி போட்டுட்டு இமயமலையில் போய் உட்காந்துக்கிறது கிடையாது ஞானம். குடும்பத்தில் இருந்து கொண்டே அந்த வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் ஒரு ஞான வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதுதான் ஞான யோகம் என்பது. அந்த வகையில் சாமிஜி அவர்கள் அழகாக நமக்கு நிஷ்காமிய கர்மத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு தான் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் ராஜயோகம். ராஜயோகம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. எப்போ இந்த மனசு ஒருமுகப்படுதோ அப்பயே நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் செய்யலாம். பாரதி தான் கேட்பான், எண்ணியது முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும்னு கேட்பான். அப்போ அந்த தெளிந்த நல் அறிவு அப்படிங்கிறது எங்கே இருந்து வரும்னா, மனம் ஒருமுகப்படும் போது, அந்த ராஜயோக தவத்தில் இருக்கும்போது தான் நமக்கு கிடைக்கும். இந்த 4 வகையான யோகங்களையும் நமக்கு எங்கே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மனவளக்கலையில் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. உடலுக்கு உடற்பயிற்சி, மனசுக்கு தியான பயிற்சி, எண்ணங்களை ஆராயக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகள், உயிருக்கான காயகல்ப பயிற்சி, அத்தனை பயிற்சியும் வாழ்வினோட நோக்கம், வாழ்க்கை தத்துவம், என்ன ஏன் அழையுது, ஆசை எப்படி இருக்கணும், கவலை ஏன் இல்லாமல் இருக்கணும், கவலை வர்றதுனால எத்தனை பிரச்சனை வருது, நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகள்லாம் எங்கே சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த மனவளக்கலையில் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த யோகா டே அப்படிங்கிறது இதையெல்லாம் நினைவுபடுத்திக்கணும். நம்ம இதெல்லாம் கற்றுருக்குறோம், இதுதான் யோகான்னு தெரியாமையே வாழ்ந்துட்டுருக்குறோம். இதெல்லாம் தான் யோக மார்க்கம் அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம நீங்கள் கை கால்களை வளைப்பது மட்டும் அல்லது உடலை அசைப்பது மட்டும் யோகா அல்ல.
யோகா என்பது உடலுக்கான பயிற்சி, மனதிற்கான பயிற்சி அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம தினந்தோறும் செல்ஃபோன் அப்படிங்கிறது இல்லாத ஆட்களே இல்லை. இந்த செல்ஃபோனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சார்ஜ் போட்டால் தான் அது என் செல்ஃபோன் என்ன ஆகும், முழுசாக வேலை செய்யும். அந்த செல்ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் போடுறது மாதிரி இந்த உடலுக்கும் இந்த மனசுக்கும் இந்த யோக பயிற்சியும் தியான பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் இந்த உடல் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த யோக பயிற்சி என்ன கொடுக்கும்னா இந்த உடம்புக்கு ஒரு நெகிழ்வு தன்மையை கொடுக்கும். இப்போ ஒரு காஞ்ச மரம் இருக்குது, அந்த காஞ்ச மரம் எப்படி பலத்த புயல் அடிச்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முறிஞ்சிடும், அப்படியே முறிஞ்சு விழுந்துடும். அதே ஒரு பச்சை பசேர்னு இருக்கிற புல் செடி கொடியெல்லாம் எவ்வளோ புயல் அடித்தாலும் வளைஞ்சு கொடுக்குமே வெளியே ஒடியாது. அதுபோல தாங்க இந்த பயிற்சிகள் எவ்வளவு காலங்கள் எவ்வளவு வயசு அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளவு காலங்கள் இதை கரெக்டாக செய்கிறோமோ இந்த உடம்பு நமக்கு எப்பயும் ஒத்துழைக்கும். எந்த வயதிலும் நம்மை நாம் மேம்படுத்தி கொண்டு தெளிவாக நம்மை திருத்திக் கொள்வதற்கு நம்முடைய உடலும் மனமும் ஒத்துழைக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதுக்கு உதாரணமே நம்ம சுலோச்சனா மேடத்தையே சொல்லலாம். அவங்க எவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இன்றைக்கி ஒரு சிறப்பாக உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இந்த யோக பயிற்சியானது ஒரு மனதிற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த யோக பயிற்சியும் என்ன கொடுக்குது அப்படின்னா நமக்கு உண்டான இந்த கவனச்சிதறலை கொடுக்குது. பெரும்பாலும் பாருங்கள், நாம் ஏதோ நினைக்கிறோம், எங்கேயோ வச்சுனே தெரியலையே, ஏதோ சொன்னனே மறந்து போச்சே அப்படிங்கிற கவனச்சிதறல் வயசானவங்கிறதுக்காக முதல்ல வரும்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட டென்ஷன் ஆகுதுங்க. அதுங்க கூட இன்றைக்கி பயங்கரமான பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்குது. அது சொல்லும் போதே என்னை டென்ஷன் படுத்தாத. ஒரு 3 வயசு குழந்தையெல்லாம் இன்றைக்கி டென்ஷன்னா என்னென்னே தெரியாத ஒரு குழந்தையெல்லாம் இன்றைக்கி டென்ஷன் ஆகுது. அந்த அளவுக்கு கவனச்சிதறலுக்கு பல வழிகள் இருக்கிறது. இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டுங்க, இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பார்த்தா உள்ளுக்குள்ளே 1000 விஷயங்கள், அத்தனை விஷயங்களும் உள்ளுக்குள்ளே போயிட்டா அந்த ஃபோன் ஒரு நாள் என்ன ஆகிடுங்க, ஹேங் ஆகிடுச்சு. அப்படின்னா அந்த ஃபோனை என்ன ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீகால் பண்ணால் தான் அது என்னாகும், ஆன் ஆகும். அதுபோல தாங்க இந்த யோக பயிற்சி. நம்ம உடம்பில் எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை இது உடலில் தூக்கம் இல்லாதது, நினைவாற்றல் குறைவு, பல பிரச்சனைகள், உடல் தொந்தரவுகள், அசதி மற்றும் சுறுசுறுப்பின்மை, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த உடற்பயிற்சியை நாம் நல்லபடியாக இந்த யோக பயிற்சி, தியான பயிற்சி, உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சியை சரியான முறையில் செய்துக்கிட்டு வந்தோமானால் நம்முடைய வாழ்நாளில் பல காலங்களை நீட்டித்து கொண்டு தெளிவான முறையில் வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஒரு விளக்கை வச்சுட்டு அதை அப்படியே காற்றில் அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு தெளிவாக ஒன்று படிக்க முடியாது, ஒரு வெளிச்ச நிலையாக இருக்காது. அதே விளக்கை ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சிட்டோமானா அந்த வெளிச்சமானது எல்லாத்துக்கும் நல்லா பரவி நிலையாக இருக்கும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை நல்லா கவனிக்க முடியும். அதுபோல தான் இந்த யோக பயிற்சியை நல்லா செய்யும்போது நமக்கு கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஆரோக்கியமான முதுமைக்கு இந்த யோகா, முதுமை வந்தாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்மளை பெற்றவங்களும் போயிடுவாங்க, நாம் பெற்றதுகள் அது வெளிநாட்டுக்கு போயிடும். நம்ம பெற்றவங்க இயற்கை காரணமாக போய் சேர்ந்துருவாங்க. நம்ம பெற்றதுகளும் நம்மளை விட்டு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் பொருளை தேடி எங்கேயோ போயிடுவாங்க. அப்போ இந்த முதுமை அப்படிங்கிற காலத்தில் நமக்கு எப்படி மனம் இருக்கும் அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். கண்ணுக்கே தெரியாத மனசு, கண்ணுக்கு தெரியாத மனசு, தெரியாத மனசு,
கண்ணுக்கே தெரியாத எண்ணம் நம்மளை என்ன பண்ணுதுங்க, பாடாப்படுத்துது. இந்த பாடாப்படுத்துகிற மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த முதுமை காலங்களிலே நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னா இந்த யோக பயிற்சி தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாத எதையும் நினைக்காதன்னு நினைக்காம இருக்கானா இல்லை. நம்ம காலில் ஒரு முள் குத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலில் முள் குத்திடுச்சுன்னா அந்த முள்ளை எடுக்கிற வரைக்கும் இந்த மனசு ஒத்துக்குதா? ஒரு பின்னு போட்டு நோண்டியாவது எப்படியாவது அந்த சதையே பிச்சியாவது எப்படியோ நோண்டி 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 அந்த முள்ளை தூக்கி போட்டால் தான் இந்த மனசு என்ன ஆகுது, ரிலாக்ஸாக இருக்குது. அப்படி தானுங்களே. மனசு எந்த ஒன்று தேவையில்லாதது நம்ம உடம்புல என்ன பண்ண மாட்டேங்குது, வேண்டாம் எடுத்து போட்டுரு அப்படிங்குது. ஆனால் இந்த கண்ணுக்கே தெரியாதனால இந்த மனசில் என்ன பண்ணுறோம், தேவையில்லாத எண்ணங்களை நிறைய வச்சுக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கோம். இந்த முதுமையில் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை என்ன பண்ணிடும்னா சோம்பல் படுத்தி விடும், ஆரோக்கியத்துக்கு எடுத்து விடும், உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மையை குறைச்சி விடும். நாம் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் தன்னம்பிக்கையுடன் முதுமை காலத்திலும் நாம் வாழ முடியும் அப்படின்னா இந்த யோக பயிற்சி ஒன்று தான் நமக்கு கை கொடுக்கும் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக அதற்காக தான் நம்ம இங்கே, அதுக்காக முதுமை அடைந்த பிறகு தான் இங்கே வரணுமானா கிடையாது. இளமையிலேயே இதை கற்றுக்கொண்டு முதுமையில் மிக தெளிவாக வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு பயிற்சிகள் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இங்கே முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் விழிப்புணர்வு சாமிஜி தெளிவாக சொல்வார். அயராத விழிப்புணர்வு. எப்பயுமே அந்த விழிப்புணர்வு, எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு அவேர்னஸ் நமக்கு எப்பயுமே இருக்கணும். ஒரு தடவை அக்பர் என்ன பண்ணாராமா, அவருடைய அந்த அரசபையில் ஒரு தங்க கிண்ணம், பெரிய தங்க கிண்ணத்தில் தேயிலை இலைகளையும் மரத்தூளையும் கலந்து வச்சுட்டு இந்த மரத்தூளையும் இந்த தேயிலையும் தனித்தனியாக யார் பிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு கொடுக்கப்படும்னு சொன்னாராம். யாராலையும் முடியலையாம், என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அது கழிச்சா அது அந்த இலையில போய் அந்த மரத்தூள் போய் சிக்கிக்குதான் வெளியே, மரத்தூளையும் தேயிலையும் எடுக்க முடியலையாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாராலும் பரிசு வாங்க முடியலன்னு நினச்சப்ப பீர்பால் அங்கே வந்தாராம். வந்த உடனே என்ன பண்ணாராம், ஒரு சின்ன விசிறி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல களைக்கு விட்டு அந்த மேலே அந்த உமியெல்லாம் அந்த மரத்தூளெல்லாம் இருக்குது, லைட்டாக விசிறிக்கிட்டே இருக்கிற அந்த மரத்தூளெல்லாம் வெளியே போயிடுச்சான். தேயிலை தனியாக வந்துடுச்சான். இதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மனதில் தேவையில்லாத கோபம், கவலை, வருத்தம், குறை, பொறாமை, வஞ்சம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இந்த மரத்தூள் மாதிரி உள்ளே இருக்குது. இந்த மரத்தூளை முதல்ல வெளியே எடுத்துட்டோம்னா நல்ல டீ தூள் போட்டு குடிக்கலாம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோகா என்பதும் தேவையற்ற எண்ணங்களை வெளியேற்றி நல்ல எண்ணங்களை நமக்குள்ளாக கொண்டு வந்து நம்ம சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த யோக பயிற்சியானது நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அதே போல் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பயிற்சிக்கு வர்றவங்க நானும் நிறைய பேர் என்னுடைய சர்வீஸில் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஆன்மீக அறிமுகத்துக்கு வருவாங்க, 12 நாள் பணத்தை கட்டிட்டுமேனு கண்டிப்பாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பொறுமை பத்துறதில்ல. ஏப்பா வரதில்ல, அது இல்லைன்னு நமக்கு எங்கெங்கே தியானம் வரப்போது, கண்ணை மூடிட்டு உட்காந்தா தூக்கம் வருது இல்லைங்கன்னு தாய் எங்கெங்கேயோ மனசு போயிட்டே கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொறுமை பத்துறதில்ல. குருக்கிட்ட போய் ஒரு சீடனும் அப்படி தான் கேட்டேனாம்மா, எனக்கு இவ்வளோ தியானம் பண்ணுறேன், இவ்வளோ யோகா பண்ணுறேன், இன்னும் என்னால் நிலையாக இருக்க முடியலையே அப்படின்னு சொன்னதுக்கு குரு சொன்னாராம்மா, ஒரு செடியை கொடுத்து வளர்த்த சொன்னாராம். அந்த ஒரு செடியை கொடுத்து வளர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட வருஷக்கணக்கு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிழல் கொடுக்குற மாதிரி அந்த மரம் வளர்ந்து தான். இந்த மரம் நிழல் கொடுத்து வளர மாதிரி இருக்கிறது இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்த குருவே அப்படின்னு. அதே போல தான் யோகாவும், நீ கற்றுக்கொண்டு நீ பயிற்சியை மட்டும் எதிர்பாராமல் செய்துக்கிட்டே வா, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த வகையில் நம்முடைய மன்றமானது மிகச்சிறப்பாக மிக மிகச் சிறப்பாக இந்த யோகக்கலையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்குள்ள அத்துணை அன்பர்களும் அதற்கான அயராத முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம்.
அந்த வகையில் இதை வெளி உள்ள மக்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு இதை மிகச்சிறப்பாக கற்று இந்த உலகம் முழுவதும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உலகமாக ஒவ்வொரு தனி மனிதனும் நல்ல ஒரு முறையில் தன்னுடைய உடலையும் மனதையும் பேணி காத்தால் தனி மனிதன்தான் இந்த சமுதாயத்தையும் இந்த உலகத்துக்கே அமைதி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்முடைய சாமிஜி சொல்லியிருக்கிறதுபடி நாம் ஒவ்வொருவரும் அமைதி பெற்று இந்த உலகத்துக்கு அமைதி கொடுக்கலுக்கு எல்லாருக்கும் இந்த யோகக்கலையை கொடுப்போம் என்று சொல்லி நாம் தினம் எப்படி பல்லு விளக்குறோமோ தினம் எப்படி குளிக்கிறோமோ அதுபோல் தினம் யோகா என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடமையாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். ஆரோக்கியமான உலகத்தை, ஆரோக்கியமான நமது உண்மையை இங்கே நிலைநாட்டி உலகம் முழுவதும் ஆரோக்கியமாகவும் உடல் மனம் ஆரோக்கியத்தோடு ஆன்மா ஒன்றிணைந்த ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் 1995லேருந்து 1999 வரைக்கும் அந்த 3 வருஷம் படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தா எம்எஸ்சி நர்சிங் வந்து 2001 to 2003 அதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தா பிஹெச்டி 2022லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. பிஹெச்டிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு புது விஞ்ஞானத்தையோ அல்லது புதிய மாற்றத்தையோ வெளிப்படுத்துறது தான் பிஹெச்டி. அதை போல் நம்ம ஞானாசிரியரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஞானாசிரியர் என்ன பண்ணால் உடல் உழைப்பையும் சேவை மனப்பான்மையோட மகரிஷியுடைய கோட்பாடுகளோடு பணியாற்றினா அவங்களுக்கு வந்து நம்ம மகரிஷி வந்து என்னென்ன கொடுக்குறாங்க, ஞானாசிரியர் பட்டம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இவங்க நம்ம அம்மா கலைவாணி அவர்கள் கிட்டத்தட்ட விவேகானந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங்லேருந்து ஈரோடு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தா லெக்சரர் ஆப்பக்கூட இருக்கக்கூடிய கல்லூரியில் ஒரு 6 வருஷமாக 2003 to 2009 வரைக்கும் பணியாற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸிபால் கிட்டத்தட்ட பஞ்சாபில் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2009 to 2011 வரைக்கும். பின்பு வந்து அதே ஆப்பக்கூடல் வந்து நாச்சிமுத்து பாலிடெக்னிக் பக்கத்தில் இருக்கிற நர்சிங் கோர்ஸில் வந்து காலேஜில் வந்து பிரின்ஸிபலாக 16 வருஷமாக பணியாற்றியிருக்காங்க. அந்த வகையில் அவர்கள் இப்பொழுது தனது சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். குருதேவ் வாழ்க வளமுடன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை உரிதாக்குகிறேன். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்க மாதிரி ஒரு நினப்பு வருது எனக்கு. நிஜமாக நான் ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் இந்த நிமிஷத்தில். இங்கு சிறப்புரை மற்றும் வாழ்த்துரை வழங்கிய திருமதி மலர்விழி ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். கிருஷ்ணவேணி அம்மா, கலைச்செல்வி அம்மா மற்றும் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு சிறப்பு விருந்தினராக வருமாறு அழைத்த சகோதரர் உதயகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்துட்டு எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப நல்லா பேசினாங்க. எனக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோடய சப்ஜெக்டு, குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, வர்றது போகிறது, அவ்வளவுதான். எனக்கு மற்ற விஷயங்கள் வந்து பெருசாக தெரியாது. அப்படியே லைஃப் ஓடிடுச்சு. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சகோதரர் உதயகுமார் ஐயா வந்து அழைத்த பொழுது எனக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய ஒரு ஒர்க் ஷெட்யூல்டு கர்நாடகா போகிற மாதிரி ஒரு பிளானு. ஆனால் சார் சொன்னார், இல்லை மேடம் நீங்கள் வருவீங்க, கட்டாயம் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது வந்து ஒரு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நேற்று சாயங்காலம் வரைக்கும் நான் இங்கே வருவேனா இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நான் எங்கள் வைஸ் பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் போயிருங்க மேடம், என்னால் வர முடியாது போல இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு.
ஆனால் திடீர்னு நேற்று நைட்டில் இருந்து ஒரு ஃபீல் எனக்குள்ளே உண்டாச்சு. அதனால் என்னோடய கணவரை நீங்கள் கர்நாடகா போங்க, அங்கே ஒரு ரிலேட்டிவ் பார்க்குறதுக்கு அங்கே போங்க, நான் வந்துட்டு இங்கே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். இது வந்து கடவுளாக சேர்த்து கொடுத்த ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரிகிறேன். நான் படித்த படிப்பு, ஒர்க் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருந்து எத்தனையோ குழந்தைங்கள வந்து நான் வந்து நர்ஸாக்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாரையும் வந்து மனிதர்களாக்கியிருக்கீங்க. எனக்கு வந்து நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து யோகா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி மேடம் சொன்ன மாதிரி இது என்ன சொல்கிறது, கண்ணை மூடிட்டு இருக்க தவம் அந்த மாதிரியெல்லாம் கூட இல்லை. சின்ன சின்ன உயிர்களுக்கு அன்பு செலுத்துறது அதெல்லாம் கூட யோகான்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம் என்ன திட்டினாலும் நம்ம கணவர்கள் சில டைம் கேட்கவே மாட்டாங்க. அது கூட யோகான்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம கணவர்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நாம் ரியாக்ட் பண்ணுவோம். அதுவும் கூட ஒரு யோகா தான். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க, இது ஜஸ்ட் ஃபார் ஜோக்கு. இந்த யோகா வந்துட்டு நான் வந்து சின்ன வயசில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். யோகா அப்படின்னு சொன்னால் மேடம் சொன்னாங்க, மனது, உடம்பு, ஆத்மா இது மூணையுமே வந்து ஒன்றா இணைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி நாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, வள்ளுவர் சொன்ன மாதிரி புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்கிறாங்க. இப்போ நாம் எப்படி நீட்டாக குளிக்கிறோமோ இல்லையோ குளித்த மாதிரி இருக்கோம், பர்ஃப்யூம் போட்டுக்கிறோம், நீட்டாக பர்ஃப்யூம் போட்டுக்கிறோம், தலைவாரிக்கிறோம், அந்த மாதிரி இருக்கோம் இல்லையா? அழகாக இருக்கமோ இல்லையோ அழகாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறோம் நாம் இல்லையா? அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நமக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம அழகாக இருக்கோம், நம்ம அழகி தான் அப்படின்ட்டு நம்ம நினச்சாதான் நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வெளி உடம்பை வந்து இந்த மாதிரியெல்லாம் மேக்கப் போட்டு ஏதோ எல்லாம் பண்ணிக்கிறோம் நாம். ஆனால் நம்ம மனசை அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் வந்து இந்த யோகா மனசை ஒருநிலைப்படுத்தணும், அதை எங்கேயும் இந்த அலைப்பாயக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த யோகா வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மனசை வந்துட்டு ரொம்ப கட்டுப்படுத்தி வாழணும் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதனால தான் எல்லா ப்ராப்ளமுமே வருது இந்த நாட்டில். அதுவும் எஸ்பெஷலி என்ன சொல்கிறது, இந்த சின்ன குழந்தைங்க, இந்த காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, அந்த விவரம் தெரியாத வயசு, இந்த 2 கெட்டா வயசுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் வந்து எங்கள் காலேஜில், நான் வந்து டாக்டர் மகாலிங்கம் ஐயாவோட காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. கிட்டத்தட்ட 23 வருஷமாக அங்கே தான் இருக்கேன். ஒரு 2 வருஷம் மட்டும் ஒரு டெபுடேஷன் மாதிரி பஞ்சாபில் போய் ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து உங்களுக்கு தெரியாததில்ல, அவங்க ஒர்க் பண்ணுறவங்கள வந்து 23 வருஷம் ஒரே காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் ஸ்டாஃபும் எப்படி இருப்போம்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு காலேஜ்லேயோ அது ப்ரைவேட்டு காலேஜில் இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு அங்கே சார் வந்து எங்களை அப்ரோச் பண்ணார், சகோதரர் வந்து அப்ரோச் பண்ணார். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து கிளினிக்கல் டியூட்டி, ஆனாலும் அதை வந்து நான் வந்து மாற்றி யோகா பண்ணணும். ஏன்னா இந்த காலம் அப்படி கெட்டு கிடக்கு, எல்லோரும் மொபைலில் மூழ்கி இருக்காங்க, போதை கஞ்சா கலாச்சாரம்னு ஏகப்பட்ட கலாச்சாரம் போயிட்டுருக்கு. நம்ம உலகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அழிவு நிலைக்கு போயிட்டுருக்க மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குங்க. எதுவுமே சரியாக இல்லை. பார்க்க போனால் என்ன சொல்கிறது, எதுவுமே ஸ்டார்டிங் ஆரம்பத்திலிருந்தே சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இந்த சமுதாயத்தை வந்து ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு குடும்பமாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி யோகா வந்து இளைஞர்களை வந்து போய் சேரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம நாட்டில் முதுகெலும்பே இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க, நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இளைஞர்கள்கிட்ட போய் ஐயா இதை கொண்டு போய் நீங்கள் சேர்த்தணும். ஏன்னா நம்ம வயசு 40 வயசுக்கு மேலே வந்து நம்மெல்லாம் ஓரளவுக்கு பக்குவப்பட்டுட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து எதிர்பார்ப்பு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டோம், எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது வந்து நீங்கள்
வந்து எல்லா ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போய் எல்லா குழந்தைங்களுக்கு வந்து இந்த யோகாவை கொண்டு போனீங்கன்னா வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஐயா வந்து நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் காலேஜில் வந்து ஒரு பேட்சுக்கு மட்டும்தான் அவர் எடுத்திருக்காரு இன்னும். ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னது ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இது யோகாவோட என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு தெரியாதது இல்லை, இது எந்த வித மதத்தையும் சார்ந்தது அல்ல. அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா கல்லூரின்னு எடுத்துக்கிட்டோமா எல்லா மதத்தினரும் வருவாங்க இல்லையா. இப்போது வேறு மதத்தினர் வந்து இல்லை நான் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க இல்லையா. அதனால் இது வந்து எந்த வித மத சார்ந்ததும் அல்ல. இது வந்து நம்ம உடல், மனம், ஆத்மா மூன்றையும் ஒருமைப்படுத்துவது மட்டும்தான் இதனோட வேலை அப்படின்னு ஃபஸ்ட்டே நாங்கள்லாம் போய் சொல்லிட்டோம். ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க, வேறு மதத்தை சார்ந்தவங்களும் வந்திருக்காங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் சொல்லியாச்சு, இந்த மாதிரி இது எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல, நீங்கள் வந்து இதை கற்றுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை விட அவங்க தான் வேற்று மதத்தினருக்கு தான் இதை ரொம்ப நல்லா பண்ணனதான் எனக்கு சகோதரர் சொன்னார். அந்த மாதிரி இது எல்லா இளைஞர்களையும் சென்றடையணும், அதுக்கு முயற்சி எடுங்கள்னு நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யோகா வந்துட்டு அனைத்து உயிரினங்களையும் நேசிக்க சொல்லுது. ஒன்ஸ் வந்து நம்ம இந்த யோகாக்குள்ளே பூந்துட்டோம்னா மனுஷர்கள் மட்டும் கிடையாது, மேடம் சொன்ன மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வைக்கிறது, அது தெருவில் போகிற நாய்க்குட்டிங்க குடிக்கிறது, அந்த மாதிரி கூட வந்து இது ஹெல்ப் பண்ணுது. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நான் வந்து உருவாக்கியது ஒன்லி நர்சஸை தான் உருவாக்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து மனிதர்களை உருவாக்கியிருக்கீங்க. நான் என்ன சார் வெறும் என்ன ஒரு பிஹெச்டி எல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு. முதல்ல நான் வந்து ஒரு மனுஷனாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட பணி அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத உங்கள் பணியை வந்து சிரம் சார்ந்தி நான் வந்து வணங்குகிறேன். அவ்வளோ ஒரு நல்ல பணியில் நீங்கள் இருக்கீங்க. எந்த படிப்பு படித்து யாராக இருந்தாலும் சரி, நாமெல்லாம் வந்து முதல்ல மனுஷங்க. எவ்வளோ படிப்பு படித்தாலும் அகந்தைன்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. அந்த அகந்தையிலிருந்து எல்லாரும் வந்து வெளியே வரணும். நம்ம எல்லோரும் வெளியே வரணுன்னா இந்த யோகாக்குள்ளே போனால் தான் சொன்ன மாதிரி நான் யார், எனக்கு என்ன வேணும். நம்ம எதையோ தேடி தேடி தான் தினமும் ஓடிட்டுருக்கோம். காலையில் போகிறோம், நைட்டு போகிறோம், வரோம், நிறைய தேடி தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் கடைசியில் நம்ம எதை தேடி ஓடுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாமல் போயிடுது. அது தெரிகிறப்ப வந்து நமக்கு வயசாகி போயிடுது இல்லைங்களா. அந்த மாதிரி எதுக்கு, என்ன, ஏன், எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கு எல்லாம் வந்து இந்த யோகாவில் வந்து பதில் இருக்கிறது. அது வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருமே கடவுள் வந்து ஒரு காரணமாக தான் படைச்சிருக்காரு அப்படின்றதையும் நான் வந்து உணர்ந்துட்டேன். நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன நிகழ்வு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். நான் வந்து ஆக்சுவலாக வந்து விலங்கு நல ஆர்வலர். அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு 5, வெளியில் ஒரு 10-15 வளர்த்துட்ருக்கேன். நான் எப்படிப்பட்ட நாய்களெல்லாம் வளர்த்துட்ருக்கேன்னா, கண்ணு தெரியாது, கால் மூடமானது, ஆக்சிடெண்ட் ஆகி பின்னாடி இடுப்பு எலும்பெல்லாம் உடஞ்சி போனது, அப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, நாளைக்கு செத்து போயிருன்னு டாக்டர் சொன்னது. டாக்டர்னால் வேறு யாரும் இல்லை, என்னோடய கணவர் தான் வெட்டினரி டாக்டரு. அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு தெருவில் கைவிடப்பட்டு மேலெல்லாம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். அதை எடுத்துகிட்டு போனேன். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு என்னை திட்டுவார், நான் கேட்க மாட்டேங்க. எடுத்துகிட்டு போன பிறகு சொல்கிறாரு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் நான் பண்ண மாட்டேன், நாளைக்கு நாளானிக்கு செத்து போயிடும் அப்படின்னு சொன்னார் என் ஹஸ்பண்டு. நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது, யூ ஆர் ஜஸ்ட் அ டாக்டர். நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அது சாகுதா இல்லையான்னு கடவுள் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் யார் அதை முடிவு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டேன். அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்டாரு. அந்த டாக் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி இருந்தது 1 மந்த்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. அது ரொம்ப குணமாயிடுச்சு. அது ரொம்ப நல்லா குணமாகி அதை வந்து ஒரு நல்ல ஃபேமிலிக்கு நான் அடாப்ஷன் வச்சுருக்க மாட்டேன். நல்லா இருந்ததுன்னா அதை அடாப்ஷன் கொடுத்துருவேன். அது ஒருத்தர் நல்ல மனுஷர், உங்களை மாதிரி அன்பு உள்ள மனுஷர்கள் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். அவங்க வீட்டில் இப்போ ஜம்முன்னு அவனுக்கு பேர் வந்து மோத்தி, மோத்தினா முத்து, மோத்தின்னு பேர் வச்சு அழகாக வளர்த்துட்ருக்காங்க. 1 இயர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சின்னது நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, பெருமைக்காக சொல்கிறேன்னு தயவுசெய்து யாரும் நினச்சிக்காதீங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்ய முன் வரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்லிகிட்ருக்கேன் நான். அப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு தெருவில் இருக்கிற டாக், ஃபீமேல் டாகாக இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் என் சொந்த செலவில், யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன், என்னோடய சொந்த செலவில்
குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவேன் ஃபீமேல் டாகுக்கு மட்டும். ஏன்னா அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை குட்டி போடுது. அந்த மாதிரி என்னோடய சொந்த செலவில் சின்ன சின்ன என்னால் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்புறமா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன் நான், இந்த மாதிரி பண்ணுங்க நீங்கள், நாட் ஓன்லி டாக்ஸு, எல்லா அனிமலையும் நேசிங்க. என்றைக்கு இந்த மாதிரி ஒரு 10 வருஷமாக அனிமல் எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து நான்வெஜ் கட்டு. அப்புறம் வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறதும் குறைஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கும் வீட்டில் வேறு மறுபடியும் சண்டை. அடிக்கடி என் ஹஸ்பண்ட் வந்து யோகா நிலைக்கு போயிடுவார், நானும் யோகா நிலைக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அடிக்கடி வீட்டில் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு. ஆனாலும் நான் எடுத்த அந்த முடிவிலேருந்து மாறவே இல்லை. என்னோடய குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே அகைன்ஸ்டு தான் எனக்கு. ஈவன் தான் அவங்க எல்லாருமே மெடிக்கல் ப்ரொஃபஷன் தான், ஆனாலுமே எல்லாருமே அகைன்ஸ்டு தான் எனக்கு. நீ பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கலமா அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 டாக்ஸ் பக்கம் டெய்லி சாப்பாடு போடுவேங்க. நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போனதும் நானே சமைச்சு நானே எல்லோரும் 6-7 மணிக்கு வந்துடுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன், சாப்பிட்டுட்டு எல்லோரும் போயிடுவாங்க. எல்லோரும் தெருநாயிங்க தான். அவங்களுக்கு தடுப்பூசி நான் போட்டுருவேன். எல்லாமே தடுப்பூசி போட்டு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணி நீட்டாக தான் நான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் உணர ஆரம்பித்தேன். ஒன்ஸ் இந்த யோகாவை பற்றி தெரிய ஆரம்பித்ததுலேருந்து சொன்ன மாதிரி என்னை நானே உணர்ந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. குழப்பங்கள் அது எல்லாமே குறைஞ்சிச்சு. அதே மாதிரி எங்கள் மாணவர்களும் இந்த யோகா வந்து பயன்பெற்று அவங்க நிறைய சொன்னாங்க. நிறைய இன்டெலிஜென்ட், நிறைய அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, மனப்பாடம் பண்ணுற திறமைகள் நிறைய வரும். ஒரு சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு நல்லவனாக ஒரு மனுஷன் வந்து வரணும். ஏன்னா காலம் அப்படி இப்போது நவடேஸ் வந்து காலம் கெட்டு கிடக்குது. இந்த கெட்டு கிடக்கிற காலத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து அது 6 வயசோ 5 வயசோ எந்த வயசுலேருந்து நீங்கள் வந்து யோகா சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்கள வந்து ஒரு நல்ல மனிதர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் மேன்மேலும் உங்கள் பணிகள் வளர எங்களால் என்ன முடியுதோ. நான் என்ன சொல்லுவாங்க, அந்த அணில் வந்து என்ன எடுத்து கொடுத்ததோ செங்கல் எடுத்து கொடுத்துச்சிங்களா, அந்த மாதிரி நான் எங்களால் முடிஞ்சது நான் செங்கல் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து முயற்சி அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்னும் எங்கள் காலேஜ் எங்கள் ஸ்கூலும் ஒன்று இருக்குது, விவேகானந்தா வித்யா பவன் ஒரு ஸ்கூல் இருக்குது எங்களுக்கு. அந்த ஸ்கூலுக்கும் வாங்க, நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. உங்கள் பணி மேல்மேலும் தொடரட்டும் என்று உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு இங்கு சிறப்பு விருந்தினராக வந்ததற்கு மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த மூமெண்ட் வந்து இட் இஸ் அ கோல்டன் மூமெண்ட் ஃபார் மீ. இந்த மூமெண்ட் மறுபடியும் வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். ஒரு நாள் எங்கள் காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நான் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறேன். வந்து இந்த யோகாவை பற்றி எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேவை எதுன்னா நர்சிங். அதுக்கே முதல்வராக இருக்காங்கன்னா உண்மையில் பாராட்டப்பட வேண்டும். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்மளுடைய யோகா செய்முறை பற்றி விளக்க உரையாற்றுபவர்கள் திரு புதூர் தனசேகரன் சந்திரா அவர்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இடைவெளி வச்சுக்கோங்க. அப் ஒரு மூச்சு, நிதானமாக இயல்பான 4 மூச்சு. 2 3 4 down. 1 2 up. 1 2 3 4 down. 1 2 up. 1 2 3
4 down 1 2 இரண்டாவது போச்சா லேசாக 45 டிகிரி திரும்பிக்கோங்க. மூச்சு இழுத்துட்டு கைகளை தோல் மட்டத்துக்கு நேராக நீட்டிக்கலாம். உள்ளங்கையில் முன்பக்கமாக திருப்பிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே இன், இழுத்துட்டு அவுட், இன் அவுட், இன் அவுட், in out, in out, in out, hands down. ஓகே, இப்போ நம்ம யோகா டே அப்படிங்கிறதுனால ஒரு சில பயிற்சிகளை மட்டும் நம்ம செய்கிறோம். 6வது போச்சிருக்கு வாங்க. 1 அடி கேப் வச்சுக்கோங்க. இடது கால் பெருவரில் ஊனி ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் left right left relaxed. 7வது 3 இன்ச்சு கேப்பு சேர் மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறோம். 2 உள்ளங்கையும் கப் மாதிரி வச்சுக்கிறோம். முழங்கால் மேலே, முழங்கால் பிரியாமல் சுற்றணும், அவ்வளோதான். 1 2 3 opposite 1 2 3 again clockwise 1 2 3. ஓகே, நின்றுட்டு செய்யக்கூடிய ஒரு 2 ஆசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான். தாடாசனம், அப், குதிகால் உயர்த்துறீங்க, மூச்சு இழுத்துக்கிறீங்க, கைகளை மேலே தூக்குறீங்க. இப்போ இயல்பான மூச்சை விட்டுருங்க, அவ்வளோதான். கைகளை தூக்கி இருக்கட்டும், ஃப்ரீயாக மூச்சு விட்டு இயல்பான மூச்சுக்கு வந்துடுங்க. ஒரு 2-3 மூச்சு நேரம் நம்ம இருக்கிறோம். டவுன். இன்னொரு முறை மட்டும். அப், டவுன், ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு விருச்சாசனம், ஏகபாதாசனம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்மாக வலது காலை பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ. அப், முடிஞ்ச வரைக்கும் மேலே தூக்கி வச்சு கைகளை உயர்த்தி வணக்க முத்திரையில் நம்ம வச்சுக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ரிலாக்ஸ். இன்னொரு காலுக்கு காலை மேலே தூக்கி வச்சுக்குவோம், கைகளை மேலே தூக்கிக்குங்க. அப், ரிலாக்ஸ்ட். நம்ம அடுத்தது பக்கவாட்டில் சக்கராசனம். இடது கையை மூச்சு இழுத்துட்டே மேலே தூக்கிக்குங்க, வலது பக்கமாக மூச்சை ரிலீஸ் பண்ணிகிட்டே பெண்ட் பண்ணுங்க. இந்த போச்சர் நல்லா இருக்கு. ரிலாக்ஸ்ட். இப்போ அந்த கை மூச்சு இழுத்துட்டே மேலே ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் பெண்ட் பண்ணுங்க.
ரிலாக்ஸ். சூப்பர். லாஸ்ட் ஒன். ஆசனங்களில் நமக்கு உட்கடாசனம் நல்லா தெரியும், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 செகண்டு மூச்சை முன்பக்கமாக நீட்டிட்டு மூச்சை இழுத்துக்கலாம், மூச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு உட்காருங்க. அவ்வளோதான். சூப்பர். ஒரு 5 செகண்டு 5 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ரிலாக்ஸ்ட். இங்கே எடுக்கலைன்னா நான் மடி சொல்கிறேன், நீங்கள் ஓகேவா? போதும். சூப்பர். உட்காந்து 2 3 4 5. சூப்பர். சின்முத்திரை கரெக்டாக வச்சுக்கலாம், அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். மூச்சை நல்லா இழுத்துக்குங்க, விட்டுட்டே டவுன். மூச்சு இழுத்துக்கொண்டே அப், மூச்சு ரிலீஸ் பண்ணிட்டே குனிங்க, டவுன். மூச்சு இழுத்துக்கொண்டே அப், நிமிருங்க, மூச்சோட சேர்த்து செய்யுங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். நெக்ஸ்ட் மூச்சு பயிற்சிக்கு நம்ம 3வது போச்சிற்கு வந்துடுறோம். சுகாசனம் போட்டுக்கோ. நிதானமாக ஒரு 3 முறை மட்டும் செய்கிறோம். வலது உள்ளங்கை கரெக்டாக வச்சுக்கோங்க தொப்புள் மேலே. இடது பக்கம் நுரையீரல் அழுத்திட்டு வலது காதை கிராஸ் பண்ணி டச் பண்ணிக்கலாங்க. வலது நுரையீரல் மேலே கவனம். இன் காற்று இழுத்து நுரையீரலை ஃபில் பண்ணுறோம், நிரப்புறோம். மேக்ஸிமம் நிதானமாக ஒரு 4-5 செகண்ட் எடுத்துக்குங்க. அவுட். நிதானமாக ரிலீஸ் பண்ணுங்கள். 1 செகண்டு சேர்த்து எடுத்தாலும் பரவாயில்ல, மெதுவாக வெளியில் விடுங்க. அதுதான் பெனிஃபிட்டு. இன் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுறீங்க. அவுட். மெதுவாக இழுக்கிறத விட 1 செகண்ட் லேட் பண்ணால் பரவாயில்ல விடுறதுக்கு. இன், அவுட். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம 2 கை கிராஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, நுரையீரலோட பின்பகுதி. இன், அவுட், இன், அவுட், இன், out, in, out. நெக்ஸ்ட்டு நம்ம 2 உள்ளங்கி காது மேலே வச்சுக்கிறோம் இல்லையா, சைடில் நீட்டி, அது இன், அவுட், in, out, in, out, in, out, in, out. ஓகே. நெக்ஸ்ட்டு வஜ்ராசனத்தில் ஒரு 2 கண் பயிற்சி. ஃபஸ்ட்டு முன்பக்கமாக கால்களை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், மெதுவாக, லெஃப்ட், ரைட், left, right, left, right, left. Next, up, down,
up, down, up, down, up, down. Relaxed. ரவுண்டுக்கு போயிடுங்க. 1 2 3 4 5. ஓகே, லாஸ்ட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. லாங், ஷார்ட், long, short, long, short, long, short. Relaxed. நீங்கள் ஐ ஃபார்மிங் பண்ணிக்கோங்க. கண் பொத்துதல் ஒரு 5 செகண்ட் பண்ணிக்கோங்க. Two, 3 4 5 6 7 8. நிதானமாக செய்யுங்க. 9 10 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இப்பொழுது அமைதி காத்த அனைவர்களுக்கும் நன்றி வரை சொல்ல, என்றும் சுறுசுறுப்புடன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து சேவை புரியும் நமது அருள்நிதி எஸ் அஜித்குமார் அவர்களை துணைத் தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய அதாவது 2014 மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து யோகா தினம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 12வது ஆண்டு இன்னைக்கு சர்வதேச யோகா தினம். இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா மூலை முடுக்குலையும் எல்லா இடத்துலையும் செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி அதனுடைய வருஷம் ஒரு தீம் இருக்கும். இன்றைக்கி அந்த தீம் வந்து என்னென்னா ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதாவது முதுமையாக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கணும். அதாவது நோயில் நம்ம மன்றத்தில் இன்றைக்கி பார்க்கும்போது எப்படின்னா பலதரப்பட்ட ஏஜில் இருக்கவங்க எல்லோரும் இன்றைக்கி ஆசனங்கள் வரையும் எல்லோரும் எவ்வளோ நம்ம செஞ்சிட்ருக்கனால தானே இது செய்ய முடியுது. வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா 80 வயதில் இருக்கவங்களும் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஆசனங்கள் செய்கிறோம். அதை இப்போ அவர் கொண்டு வந்த டீமை நம்ம மனவளக்கில் என்ன கொடுத்துருக்கு, நம்ம இன்றைக்கே அதை வந்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கோம், திறமையாக இன்றைக்கே நம்ம பண்பட்டுட்டோம். சரி, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கு. ஒவ்வொருத்தரையும் நம்ம மனதார வாழ்த்திடுவோமா? இன்றைய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர், மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி MP ராமசாமி ஐயா அவர்கள் துரிய தவம் இயற்றிய மன்றத்தினுடைய பொருளாளர் அருள்நிதி P கலைச்செல்வி அம்மா அவர்கள் வரவேற்பு உரை நல்கிய நமது மன்றத்தினுடைய செயலாளர் அருள்நிதி N கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் தலைமை உரை இயற்றிய நமது மன்றத்தினுடைய தலைவர் அருள்நிதி V மலர்விழி ராஜன் அம்மா அவர்கள் இன்றைய சீஃப் கெஸ்ட் சிறப்புரை நடத்திய முனைவர் திருமதி கலைவேணி அம்மா, டாக்டர் மகாலிங்கம் நர்சிங் கல்லூரியினுடைய பிரின்சிபல், அவங்களுக்கு நமக்கு ஸ்பெஷலான வாழ்த்து சொல்லிடுவோம். அனைவரும் சேர்ந்து வாழ்க வளமுடன். இன்றைய யோகா பயிற்சி நமக்கு நடத்தி கொடுத்த தம்பதியரா புதுரை சேர்ந்த சேகர் சங்கீதா அவர்கள் வாழ்க வளமுடன். அனைவரும் இன்றைக்கி கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மன்றத்தினுடைய சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு சிறு அழைப்பிதழ் என்னென்னா, வர புதன்கிழமை எங்கள் வீட்டில், அதாவது மண்டபத்தில், எங்கள் ஊரில் பெரிய மலைன்னு சொல்லிட்டு அங்கே மண்டபத்தில் வந்து எங்கள் வீட்டுக்காரிக்கு வளைகாப்பில் வச்சுருக்கு. அனைத்து நண்பர்களும் அவசியமாக இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தார் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். நிகழ்வாக இதுகாரும் செவிக்கு உணவு கொடுத்தோம், இனி வயிற்றுக்கு உணவு கொடுப்போம். அந்த வகையில் இனிப்பு வழங்கிய திரு பெரியசாமி ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். மன்றத்தினுடைய பொறுப்பாசிரியர் உதயகுமார் மற்றும் முத்துமாரி அம்மா மற்றும் பூபாலன் ஐயா அவர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். மேலும் அஜித்குமார் அவர்களையும் வாழ்கவுடன் வாழ்த்துக் கொள்கிறோம். உணவு வழங்கப்படும். அனைவரும் வெளியூர் நண்பர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அன்பளிப்பு வரவேற்கப்படுகிறது. பணமாக கொடுத்தா சந்தோஷம், காசோலையாக கொடுத்தாலும் சந்தோஷம். வாழ்க வளமுடன். பிரமணியான பாடல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் சேர்ந்து இந்த நல்லிணையில வேளையில் பிரம்மஞான பாடலுடன் சேர்ந்து உலக நல வாழ்த்து. பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில்,
மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமா மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமா மாபிரம்ம ஞானமா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.